ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான அந்த வேலைக்காக எங்களோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக அன்பப்படும் கர்த்தருடைய சுத்த கிருபையே இந்த இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலை தோறும் புதிதாக இருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல காத்து இந்த புதிய வாரத்தை காணும்படி செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் உலக ரட்சிகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிக்கிறோம். அதில் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு தந்தவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாவல் புது பாட்டு இயேசு தருகிறார். இந்த நாவல் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார். தந்தை தாயும் அந்த இன்னும் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நல்ல உடல் சுகத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எந்த வியாதியும் வாதையும் எந்த பலவீனமும் நோயும் எங்களை தொடாதபடி காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை வியாதி இருந்தால் அந்த வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே, தழும்புகளாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே, ஜீவனுள்ள வார்த்தையினாலே இது குணமாகணும்னு ஜெபம் பண்ணுங்க. வறுமை இருந்தால் ஆண்டவர் அந்த வறுமையை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. திருமணம் ஆகலைன்னா ஆண்டவரே நல்ல வரனை கொண்டு வந்து தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யுங்க என்று சொல்லி கருத்தாய் ஜெபம் பண்ணுங்க. குழந்தை இல்லைன்னா குழந்தைக்காக கண்ணீரோடு ஜெபிங்க. அன்னாளுக்கு கொடுத்த ஆண்டவர், மனோவாவுக்கு கொடுத்த என் ஆண்டவர், எலிசபெத்துக்கு குழந்தையை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வேலைக்காக காத்திருக்கிறவங்க, யோசேப்பை உயர்த்தினது போல, தானியேலை உயர்த்தினது போல, சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ உயர்த்தினது போல கர்த்தர் உயர்த்தபடி அவர் கைகளில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை உயர்த்துங்க, நிரந்தர வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க. கணவன் மனைவி பிரிந்திருக்கிற குடும்பங்களிலே ஒரு அன்பு கட்டப்படட்டும். வாழ்க்கையை வெறுத்து போய் வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கணும். இருதயம் பாதிக்கப்பட்டு நொறுங்குண்டவர்களுக்கு, சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு நொறுங்குண்டவர்களுக்கு, கணையம், கல்லீரல், மண்ணீரல், எலும்புகளிலே என் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து ஓட கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடி அதை சுகமாய் தங்குவான்ற வார்த்தையின்படி சுகமாய் தங்க உதவி செய்யுங்க. வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்தி தருவேன் சொன்னவர்.
தாவீதுக்கு அருளின நிச்சயமான ஈவுகளை நான் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் அதை நிறைவேற்ற உள்ளமையுள்ளவராயிருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோவான் 5ஆம் அதிகாரம். இங்கு ஆண்டவர் 7வது நாள் ஓய்வு நாளிலே ஒரு அற்புதத்தை செய்கிறார். தொடர்ச்சியாக ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாம் பார்த்து வருகிறோம். நேற்றைய தினத்தில், அதாவது நேற்றைய முன்தினம் 7ஆம் மணி வேளையிலே ஜுரம் நின்றுற்று என்று நாம் பார்த்தோம். பெரிய ஆச்சரியம், பெரிய அற்புதம். இந்த 7ஆம் மணி வேளையில் டிஸ்சார்ஜ் பண்ணப்பட்டு சுகத்தோடு வீடு திரும்பின சாட்சியம் எங்கிட்ட உண்டு. மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு ரொம்ப பயந்து போய் பிராணம் போகும் என்ற நிலையில் இருந்த அந்த சகோதரியை கத்தர் கொண்டு வந்து அந்த 7ஆம் மணி வேளையிலே டிஸ்சார்ஜ் கொடுத்து அனுப்பினதை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நானே சாட்சியாக இருக்கிறேன். இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையில் பெதெஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் ஆட்டு வாசல் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளில் குருடர். நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன், ஒருவேளை அப்ளிகபிளாக இருந்ததுன்னா உங்களுக்கு அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. கண்களிலே குறைபாடு உள்ளவர்கள், புறையோடி அல்லது கண் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து என்ன பார்க்கலாம், யாரெல்லாம் படுத்திருந்தாங்கன்னா சப்பானிகள். நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் கை கால் விளங்காதவர்கள், நடக்க முடியாதவர்கள் என்று நாம் சொல்லலாம். என்று கூட எலும்பில் எந்த போராட்டங்கள் இருந்தாலும், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு 50 வயது கடந்தாலே ஸ்பைனில் இஷ்யூ, செர்விட்டிக்கல் இஷ்யூ, முழங்காலிலே முட்டி வலி, கணுக்கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு முறிவு, எலும்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன் ஈவன் போன் மேரோ கேன்சர் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். சூம்பின கை உடையவர்கள், அவங்க தான் பேரலிட்டிக் பீப்புள். ரொம்ப குணமாக்க முடியாத ஒரு வியாதி அது. முதலான அப்படின்னா அதுக்கு மேலேயும் பல வியாதிகள் இருக்கிறது. இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்கிற செய்தி என்னன்னா, அது பிளட் ப்ரெஷரா, சுகரா, கொலஸ்ட்ராலா, ஹை கொலஸ்ட்ராலா, அல்லது இருதயம் பலவீனப்பட்டு ஸ்டண்ட்லாம் வைக்கிற நிலைமையில பைபாஸ் பண்ணணும், இது போன்ற பல வியாதிகள் இப்போது சயின்டிஃபிக்காகவே புதிய புதிய வியாதிகளை கண்டுபிடித்து அதற்கான மருத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு ரொம்ப இன்னலுக்குள்ளாய் இருக்கிறோம். பல் வலி தொடங்கி, தரை வலி தொடங்கி, நாசியில் தொடங்கி, சுவாசத்தில், இருதயத்தில், நுரையீரலில், ஜீரண மண்டலங்களில். ஏன்னா கிளைமேட் சேஞ்சில் எனக்கு பல பிரச்சனைகள் உண்டு. யாருக்கு என்ன பிரச்சனை வரும், எந்த வயதில் வரும் என்று தெரியாது. சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும், வயதானவர்கள் வரைக்கும் முதலான வியாதிகள் அங்கு படுத்து கொண்டிருந்தார்கள். எப்பொழுது தண்ணீர் கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார். இதுதான் இன்றைக்கு நாம் இருக்கிற நிலை. எப்பொழுது காத்து கொண்டிருக்கிறோம், எப்பொழுது சுகமாகும், எப்பொழுது விடுதலை கிடைக்கும், எப்பொழுது பெலன் அடையும், எப்பொழுது குழந்தை, எப்பொழுது வேலை, எப்பொழுது என்னோட கணவன் திரும்பி, மனைவி திரும்பி வருவா, எப்பொழுது நான் வீடு கட்டுவேன், எப்பொழுது இந்த வாகனத்தை நான் வாங்குவேன், நான் விரும்பினது எப்பொழுது எனக்கு நடக்கும். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையே இருக்கு. காத்திருக்கிறது, காத்திருக்கிறது, காத்திருக்கிறது. சங்கீத நீதிமொழிகளை
காத்திருத்தல் பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்வாரு, காத்திருப்பது உடல் இளைக்க செய்யுமா. காத்திருந்தா அப்படியே மெலிந்து போய் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது சுகமாவேன், எப்பொழுது என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தான் இந்த ஒரு அற்புதம் அங்கே நடக்கும். சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் வந்து குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதேசனானாலும் சுத்தமாவான் என்ற ஒரு நம்பிக்கை. இன்னைக்கு நமக்கு பலவிதமான நம்பிக்கை உண்டு. இந்த மருத்துவமனை போகலாமா, அவங்கள பார்க்கலாமா, இவங்கள பார்க்கலாமா, அப்படிலாம் இருக்கு. அதெல்லாம் எப்போதாவது ஒரு முறை தான் நடக்கும். பெர்மனண்ட்டாக நமக்கு ஒரு ஹீலிங் சொல்யூஷன், நமக்கு ஒரு தொடுதல் வேணும்னா அதுக்கு ஆண்டவர் வந்து தான் ஆக வேண்டும். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கேயே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்க வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு ஒருவரும் இல்லை என்றார். இரண்டாவது வார்த்தை நான் சொல்றேன், காத்திருக்கிறாங்க. காத்திருப்பது மாத்திரமல்ல, நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. இது லிட்ரலி இன்றைக்கு இந்த கடைசி காலங்களில் நடக்கிற கடைசி காலங்களா எப்பொழுதும் நடக்கிற ஒண்ணுதான். உதவி செய்கிறது ஒருவருக்கும் மனசே இல்லை, யாருக்குமே இல்லை. ஹெல்ப் பண்றதுல நமக்கே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் மற்றவங்க நம்ம சொல்லணும்? நமக்கு இருந்தால் தானே மற்றவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்க அவனுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. ஒரு திருமண வாழ்க்கை எடுத்துக்கொள்ளுங்களேன். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்ல, அதுக்கு யாருமே இல்லை. அனாதிகளா நிற்கிறோம். வேலைக்காரன் எடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா அப்படின்னா இல்லை, அங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும். அப்படி பல விதங்களில உதவி செய்ய ஒருவரும் இல்லை. வீட்டுல காரியங்களில் எடுத்துக்கொள்ளுங்க, உதவி செய்ய ஒருவரும் இல்லை. வயசான பெற்றவங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. எல்லாம் ஃபாரின்ல இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட இல்லை. அந்த சமயத்துலதான் ஆண்டவர் சொல்றாரு, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுத்தை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆமென். இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். 7வது நாள், வாரத்திலே வருகிற அந்த ஓய்வு நாள். நாம் இப்போ அந்த ஓய்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாடுகிறோம். காரணம், ஆண்டவர் உயிர் தெழுந்த நாளை நம்ம ஓய்வு நாளாக மாற்றி இருக்கிறாங்க. ஆனா யூதர் முறைமையின்படியே சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த 7வது நாள் விசேஷமான ஒரு நாள். அந்த நாள்ல கர்த்தர் நிச்சயம் தன்னுடைய அற்புதத்தை செய்வார், தேடி வந்து செய்வார். சிலருக்கு முடியாதவர்களுக்கு, ஐயோ ஹெல்ப் பண்ண, ஆதரவு அளிக்க, நம்பிக்கை சொல்ல, ரெக்கமெண்டேஷன் பண்ண, உதவியற்றவர்களுக்கு உதவி செய்ய என் ஆண்டவரே வருவார். அவ்வளவுதான். 91ஆம் சங்கீதத்தில் அடிக்கடி நான் வாசிக்க சொல்றதுக்கு காரணமே அதுதான். என்ன சொல்லப்பட்டு இருக்கிறதுனா, தெய்வத்தூதர்கள் உங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள், சிங்கத்தின் மேலும் வெறியின் பாம்பு மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தின் மறுசுபத்தை நீ மதித்து போடுவாய். அவனின் இடத்தில் வாஞ்சி இருக்கிறபடினால் அவனை நான் விடுவிப்பேன் என் ஆண்டவர் சொல்லிட்டு வருவார். என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் மறு உத்தரவு செய்து ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்கள் அவனை திருப்தியாக்கி இரட்சிப்பை காணும்படி செய்வேன். மனுஷன் அல்ல, அவரே வருவார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எதிர்பாராத சமயத்துல ஒரு பெரிய
மிராக்கிள் இவனுக்கு கிடைச்சது. அவன் விட்டுட்டான், ஹோப்பே விட்டுட்டான். நம்பிக்கை அற்றுப்போன நிலையில இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். இனி வந்தால் என்ன, வராட்டி என்ன, வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலன்னா அதை பற்றி எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. எனக்கு ஒரு பெருசா எதிர்பார்ப்பு இல்லைங்க, அவ்வளோதாங்க. வாழ்க்கையில நிறைய வசனங்கள் இருக்கு. இது நல்லோர் மீதும் தீயோர் மீதும் நீதியின் சூரியன் உதிக்க பண்ணுகிறார். அதனால அவர் இஷ்டம். அவருடைய செய்கையை ஆணையிடவோ தடுக்கவோ நம்மால முடியவே முடியாது. ஆனால் இங்கே அவராகவே வருகிறார், வந்து அவனை எழுப்புகிறார். ஆனா அவர் யார் என்று அவனுக்கு தெரியல. முதலாவது அவன் வந்து கேட்குறாங்க, நீ இப்படி படுக்கை எடுத்துக்கொண்டு போகலாமாப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது. ஒரு மனுஷன் வந்தான், அவன் என்னை எழுந்து போக சொன்னான், நான் போனேன் அப்படின்னு சொன்னோடனே திரும்பவும் அவனை ஆலயத்திலே கண்டு அவர் சொல்றாரு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடு உண்டானதுண்டோ கேடானதுன்றோ உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அதுக்கு முன்னாடி அவன் பாவம் செய்துதான் அந்த வியாதி வந்ததா? இல்லை. ஏன்னா 38 வருஷம்னா சின்ன வயசுலேருந்து படுத்து கிடக்கிறான்னு தான் அர்த்தம். அப்புறம் சொல்றாரு, இனி மீதி இருக்கிற வாழ்க்கையிலாவது நீ பாவம் செய்யாது. அந்த மனுஷன் போய் தன்னை சுத்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான். செகண்ட் சான்ஸ்ல தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பதான் அவனுக்கே புரிந்தது, நம்மை குணமாக்க ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. பல நேரங்களில் இதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால இன்னைக்கும் ஆண்டவர் நினைப்படுத்துகிற ஒரு விஷயம்னா, ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வருகிற தேதியில ஆண்டவர் நினைப்படுத்துகிற விஷயம் என்னன்னா, அவரே வந்து பார்த்து நிலையை கண்டு நம்மை எழுப்புவார், நம் படுக்கையை மாற்றுவார், நம் நிலையை மாற்றுவார், நம்முடைய இருத்தலை மாற்றுவார், இருப்பிடத்தை மாற்றுவார். வாழ்க்கையில திருமணமாகாத நிலையை அவர் கர்த்தர் மாற்றுவார். குழந்தை பேர் இல்லாத நிலையை கர்த்தர் மாற்றுவார். வேலை இல்லாத நிலையை கர்த்தர் மாற்றுவார். அவரே மாற்றுவார். திடீரென்று வரும். நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நானும் ஸ்ட்ராங். அந்த 7வது மாதம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இந்த 7வது மாதம் 7வது நாள் இதாவது செய்யுங்க ஆண்டவரை, செய்யுங்க, நிச்சயம் செய்யுங்க. ஆரம்பித்தீங்க, ஃபர்ஸ்ட் டே ஆரம்பித்தீங்க, பள்ளங்கள் நிரப்பப்படும், மலைகள் குன்றுகள் சமமாகும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடு முரடானவை சமமாகும் அப்படின்ற வார்த்தையை நிறைவேற்றுங்க ஆண்டவரை. நீ நல்லவரப்பா. நீங்க நிறைய நாள் காத்திருக்க வைக்க மாட்டீங்க. யாரும் இல்லாதவர்களுக்கு தான் உதவி செய்யும். எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவர், உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நாதியற்று கிடக்கும். நீர் ஒருவர் மாத்திரம்தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறோம். நாங்க இன்னைக்கு சொல்றோம், இயேசுவால தான் முடியும். இவன் 2வது முறை தான் சொன்னான், அது யாரோ ஒருத்தன் செய்தார் அப்படின்னு சொன்னாலாம். இப்போ இயேசு என்று சொல்லி யூதர்களிடத்துல போய் சொல்லி அவன் சாட்சியாக நின்னான். நாங்களும் சாட்சியா நிற்கணுமா வேணாமா? அப்படி நிற்கணும்னா இன்னைக்கு அற்புதம் செய்யுங்க. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்தின் வழியாக கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட 38 வருஷமாய் காத்திருக்கிறவர்கள், 18 வருஷமாய் 12 வருஷம் பாடுள்ள பெண்ணை போல காத்திருக்கிறவங்க, பல ஆண்டுகளாக அடிமை தினத்தில் இருந்தவங்க. யோசேப்பு 13 வருஷங்கள் காத்திருந்தார். ஆபிரகாம் ஏறக்குறைய 25 ஆண்டுகள், 75 வயதுல அவனுக்கு ஆண்டுடைய வார்த்தை வந்தது. காத்திருக்கிறவர்கள் இந்த நேரத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை காணும்படி இந்த 7வது வாசல்கள் திறக்கப்படட்டும். கடன்கள் அடைக்க கர்த்தர் ஒரு பெரிய மிராக்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழியில இங்க பள்ளத்தாக்குகளிலே தண்ணீரால் நிரப்பட்டும். வானத்தின் கூரையை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வருஷிக்க பண்ணும். இதை சொல்லும் பொழுது சில பேருக்கு டவுட், எப்படி? ஆனாலும் கர்த்தர் செய்வார். படுத்து கிடந்தவனை எழுப்புவார். படுக்கையை அவனே தூக்கி கொண்டு வீட்டுக்கு போகும்படி சொன்னார். இனி பாவம் செய்யாதே என்றும் சொன்னார். அப்படி நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தை ஆசீர்வாதம், ஊழியத்திற்கு உதவி செய்கிற, ஜெபிக்கிற, பொருளாதாரத்துல கொஞ்சம் தாங்குகிற, காணிக்கை கொடுத்து தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதம். இந்த நாளிலே பிறந்த நாள் காணுகிற பிள்ளைகள், திருமண நாள் நினைச்சிருக்கிற பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வாதி.
இந்த நாளிலும் கூட அவர்கள் மகிழ்ச்சியாய் இந்த நாளை தொடங்கி முடிக்க உதவி செய்யும். நாளை மீண்டும் ஒரு புதிய மிராக்களோட நாங்கள் இந்த மாதம் சந்திக்க கர்த்தர் உதவி செய்யும். இரவு பகல் முழுவதும் எங்களோடு கூட இருந்து நடத்துங்க. வியாதிகள், பலவீனங்கள், நோய்கள் வராதபடி எங்கள் பயணத்திலே உங்களுடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். ஒரு இழப்புகள் கூட எங்கள் பிள்ளைகளுக்கு நேரிடக்கூடாது. ஜெபிக்கிற பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு இழப்பு, கண்ணீர் வரவே கூடாது. சந்தோஷம் மாத்திரமே இருக்க வேண்டும். அப்படி நீர் வைக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.